ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் வேறு லெவலில் கிளைமேட் இருக்குது. மழை பிடிக்கிறதுக்குள்ளே இறங்கிடணும்னு சொன்னேன். எந்த நேரத்தில் அந்த இடத்துலேருந்து சொன்னேன்னு தெரில. லைட்டாக ட்ராப்ஸ் விழுக ஆரம்பிச்சிது, ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா 1.5 மணி நேரத்துக்கு மழையே நிற்கல. அந்த அளவுக்கு அடித்து பிரிச்சிருச்சு. ஏறி போய் 7வது மலையில் நின்ன உடனே, வாசலில் நின்ன உடனே ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வரேன். இந்த ஒரு 6 மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. மழை அடித்து பிரித்து நிழல் எங்கே ஒதுங்குறதுனே தெரில. தார்பாயை வச்சுட்டு தலையில் கவுத்திட்டு நின்றுருந்தோம். ஃபர்தராக மழை நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் உச்சி பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா மலையிலேயே மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஆனால் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தத்த வாரம் நம்ம ஏரியாவில் சரியான வெயில் அடிச்சுது. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. வெயில் அடிச்சு என்னடா இது அப்படின்னு வெயில் கொளுத்தி அடிக்குதே அப்படின்னு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மழை பிரித்து எடுத்து தண்ணி தாகமே எடுக்கல. ஃபர்தராக கிளைமேட்டே ஷட்லாக மாறிடுச்சு. அதே கீழே வந்தாலும் ட்ரிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. வேறு லெவலில் கிளைமேட் இருந்தது. ஆனால் மழை டைமில் போனால் ஸ்லிப் ஆகும். ஸ்லிப்பரியாக தான் இருந்துச்சு நேற்று. ஃபர்தராக இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில. அடுத்த வாரமும் ஏறுவோமா அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் இருக்குது. எப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆனால் வேறு லெவல். ஒவ்வொரு தாட்டியும் ஒவ்வொரு மாதிரியான புது புது அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிது. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத மட்டும் சொல்கிறேன். அதோட கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள்.